முக்கிய செய்திகள். மாலையுடன் ஓய்கிறது கர்நாடக தேர்தல் பிரச்சாரம். நாளை மறுநாள் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடுகள் தயார். கேரளாவில் சுற்றுலா படகு கடலில் கவிழ்ந்து விபத்து. நீரில் மூழ்கி 21 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த பரிதாபம். சனாதன காலத்தை மீண்டும் உருவாக்க நினைக்கிறாரா ஆளுநர் என கேள்வி. வர்ணாசிரமத்தை காலாவதியாக்கியது திராவிடம் என ஸ்டாலின் ஆவேசம். இன்று வெளியாகிறது +2 ரிசல்ட். உடனுக்குடன் முடிவுகளை தெரிந்து கொள்ள விரிவான ஏற்பாடு. வணக்கம். கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 224 தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. பெங்களூருவில் நேற்று 2வது நாளாக 10 கிலோமீட்டர் தூர பேரணியில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். ஷிவ்மோகாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு பின்னர் மைசூர் மாவட்டம் நஞ்சன்கூட்டிற்கு சென்றவர் ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோயிலில் தரிசனம் செய்தார். அங்கு பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு மோடி கர்நாடகாவை இந்தியாவிலிருந்து பிரிப்பதற்கான முயற்சிக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டினார். பெலகாவி, சந்தபுரா, தொட்டபல்லாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பேரணியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கர்நாடக தேர்தலில் முழு பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பெங்களூருவில் பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவன ஊழியர்களுடன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி கலந்துரையாடினார். பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வெறுப்பு அரசியலால் மணிப்பூர் பற்றி எறிவதாக குறிப்பிட்டார். கர்நாடகாவில் நடந்த ஊழல் குறித்து 6 வயது குழந்தைக்கு கூட தெரியும் போது பிரதமருக்கு மட்டும் என்னவென்று தெரியாதா என திரு ராகுல் சாடினார். தட்சண கன்னடா மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மகாதேவபூரில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் கோலார் தங்கவயல் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி ரூபகலா பாஜக எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் இங்குள்ள மக்கள் நம்ப மாட்டார்கள் என கூறினார். ஒரு கர்நாடகா மினிஸ்டர், மைன்ஸ் மினிஸ்டர், இப்போ ஒரு கர்நாடகாவா மினிஸ்டர், அந்த கர்நாடகா மினிஸ்டருக்கு தங்கவேல என்ன ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு அரியர் செட்டில்மெண்ட் ஆகல, ஒரு வீடு இல்லை, சின்ன வீடு இல்லை, இருக்கிற அந்த ஓட்டு வீடு, ஷீட்டு வீடு அவருக்கு சொந்தமான பண்ணி கொடுக்கல. எப்போ ப்ராமிஸ் பண்ணுறாங்க? நாளைக்கு நாளோ எலெக்ஷன் இருக்குது, இப்போ ப்ராமிஸ் பண்ணியிருந்தா யாரு நம்புறாங்க? இதனிடையே கர்நாடகாவில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவதால் தொகுதியில் வாக்காளராக இல்லாதவர்கள் இன்று மாலை அங்கிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் வரும் 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. மணிப்பூரில் ஒரு வாரமாக நீடித்து வந்த பதற்றம் குறைந்ததை அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் பழங்குடியின மக்களுக்கும் மைத்தேயி சமுதாயத்தினருக்கும் இடையே 3ஆம் தேதி ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. வீடுகள், அரசு அலுவலகங்கள், வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. பொது போக்குவரத்து முடங்கியது. கலவரம் நடந்த பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் இணைய சேவை தடை செய்யப்பட்டது. இந்த கலவரத்தில் 54 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 25,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். 10,000 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் 24 மணி நேரமும் ராணுவத்தினரும் அசாம் ரைபிள் படைப்பிரிவினரும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சூராச்சந்த்பூர் மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக் கொள்ள ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. पुलिस सर्विस, फायर ब्रिगेड, ये सब का सर्विस के लिए एसेंशियल के लिए विद प्रॉपर परमिशन के थ्रू हम लोग ने एसेंशियल को प्रोवाइड किया हुआ है. ये आदेश दिया गया था हम लोग के गवर्नमेंट की तरफ से. तो इसी के लिए हम लोग अभी यहाँ पे जितना हो सकता है हम लोग की तरफ से हम लोग ने इशू करवाया. जहाँ तक हो सकता है हम लोग ने सब किसी को एसेंशियल सर्विस को ஃபியூல் ப்ரொவைட் பண்ண கோஷிஷ் கியா. கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் சேரக்கூடாது என்று எச்சரித்துள்ள அதிகாரிகள் சந்தேகம் இருந்தால் ராணுவத்தினரும் போலீசாரும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் புக்கோ டெராப்பூர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்களது சொத்துக்கள் சூறையாடப்பட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர். சிறுக சிறுக சேமித்து வாங்கிய பொருட்கள் அனைத்தும் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாக அவர்கள் கூறினர். வாழ்வாதாரம் இழந்துள்ள தங்களுக்கு உதவுமாறு அதிகாரிகளின் கால்களில் விழுந்து பெண்கள் கண்ணீர் விட்டது நெஞ்சை உலுக்குவதாக இருந்தது. இதற்கிடையே மணிப்பூர் முதலமைச்சர் திரு பிரன் சிங் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலவரம் நடைபெற்ற பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கேரளாவில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மலப்புரம் மாவட்டம் துவல்திரம் கடற்கரையிலிருந்து நேற்றிரவு 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் 2 அடுக்கு சுற்றுலா படகு சென்று கொண்டிருந்தது. தானூர் பகுதியில் சென்றபோது படகில் திடீரென விரிசல் ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அலறல் சத்தத்துடன் கடலில் பலர் தத்தளித்தனர். இதை பார்த்த அப்பகுதி மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் நீரில் தத்தளித்த பலரை மீட்டனர். குழந்தைகள், பெரியவர்கள் என பலர் நீரில் மாயமானதாக கூறப்படுகிறது. இதில் 5 குழந்தைகள் உள்ளிட்ட 21 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்ட பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 அடுக்கு படகில் மேலே இருந்த பயணிகளில் சிலர் காப்பாற்றப்பட்ட நிலையில் கீழ்ப்பகுதியில் இருந்தவர்கள் நீரில் அடித்துச் சென்றிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. படகில் அதிகம் பேர் பயணம் செய்ததே விபத்துக்கான காரணம் என்றும் கூறப்படுகிறது. விடிய விடிய மீட்பு பணி நடைபெற்ற நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உயிரிழந்த 21 பேரில் 9 பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கேரளாவில் சுற்றுலா படகு பயணம் மாலை 5 மணி வரையே அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்குள்ளான படகு இரவு 7 மணி வரை கடலில் பயணம் மேற்கொண்டது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர்கள் கூறினர். இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்தனர். படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் திரு மோடி, உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சனாதன காலத்தை மீண்டும் உருவாக்க நினைக்கிறாரா ஆளுநர் திரு ரவி என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், சனாதனம், வர்ணாசிரமம், மனுநீதி ஆகியவற்றை காலாவதியாக்கியது திராவிடம் என தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் நேற்று நடைபெற்ற திமுக அரசின் 2 ஆண்டுகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர், அதிமுக ஆட்சியில் மாநில உரிமைகள் பாஜகவிடம் அடமானம் வைக்கப்பட்டதாக சாடினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சீரழிவை சரி செய்ததுடன் 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 2 ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக கூறினார். திராவிடம் காலாவதியாக்கிவிட்டதாக ஆளுநர் திரு ரவி கூறி வருவதற்கு கண்டனம் தெரிவித்த திரு ஸ்டாலின், மனுநீதி, வர்ணாசிரமம், சனாதனம் ஆகியவற்றை காலாவதியாக்கியதுதான் திராவிடம் என கூறினார். திராவிடம் என்பது காலாவதியான கொள்கை அல்ல. சனாதனத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம். வர்ணாசிரமத்தை காலாவதி ஆக்கியது திராவிடம். மனுநீதியை காலாவதி ஆக்கியது திராவிடம். சாதியின் பேரால் இழிவு செய்வதை காலாவதி ஆக்கியது திராவிடம். பெண் என்பதால் புறக்கணிப்பதை காலாவதி ஆக்குவது திராவிடம். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்பட்டு வரும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இல்லை என குற்றம் சாட்டும் ஆளுநர், பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிகிறதே, இதற்கு என்ன சொல்ல போகிறார் என திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இல்லைன்னு ஆளுநர் அவர்கள் அதில் சொல்லி இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஆளுநர் மிஸ்டர் ஆர்.என். ரவி அவர்களே, நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, பாஜக ஆளுகிற மணிப்பூர் மாநிலம் இன்று பற்றி எரிகிறது, அதுபோல தமிழ்நாடு பற்றி எரிகிறதா? என்ன பேசுகிறார் ஆளுநர்? சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடக மாநிலத்திலே கலவரம் நடந்தது, அது பாஜக ஆளுகிற மாநிலம் தானே? அதுபோல இங்கு நடந்ததா? ஆளுநருக்கு எதிரான போராட்டம் குறித்து திரு ரவி அபாண்டமாக பொய் பேசுவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களின் குழந்தை திருமணம் தொடர்பாக உரிய பதில் அளித்த பின்னரும் அரசு மீது ஆளுநர் அவதூறு பரப்புவது ஏன் என சாடினார். சட்டவிரோத குழந்தை திருமணங்களை ஆதரிப்பதன் மூலம் சனாதன காலத்தை உருவாக்க நினைக்கிறாரா ஆளுநர் திரு ரவி என்றும் திரு ஸ்டாலின் வினவினார். 13 வயது சிறுமிக்கும் 15 வயது சிறுவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அது தவறு. அதனால்தான் 11 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறார் ஆளுநர்? குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறாரா? இதை கண்காணிப்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு இவர் வந்திருக்கிறாரா? பள்ளிகளில் தமிழ்நாடு அரசே காலை சிற்றுண்டி வழங்கும் போது தனியார் நிறுவனத்தின் அட்சய பாத்திர திட்டத்திற்கு ஏன் அனுமதி அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், தனியார் நிறுவனங்களின் ஊதுகுழலாக ஆளுநர் மாறுவது ஏன் என்ற கேள்வி மக்களிடம் எழுவதாக குறிப்பிட்டார். மிசா, தடா, பொடாவை பார்த்த தங்களை யாராலும் அச்சுறுத்த முடியாது என தெரிவித்த திரு ஸ்டாலின், திராவிட மாடலை இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்ப்போம் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அதற்கு தயாராகுமாறு தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார்.
+2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் தேர்வு முடிவுகள் மாணவர்களின் செல்போன் எண்களுக்கு குறுந்தகவல் மூலம் அனுப்பப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. மொத்தம் 3324 மையங்களில் நடைபெற்ற தேர்வுகளை 8,17,000 மாணவ மாணவிகள் எழுதினர். விடைத்தாள்கள் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் சுமார் 50,000 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட்டனர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் முழுமையாக முடிவடைந்ததை தொடர்ந்து மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்யும் பணி தொடங்கி நிறைவு பெற்றது. இதன் தொடர்ச்சியாக +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் காலை 9:30 மணிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி +2 தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார். மாணவ மாணவிகள் தாங்கள் பயின்ற பள்ளி மற்றும் www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in இணையதளங்கள் மூலம் முடிவுகளை அறியலாம். இது மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள் தனித் தேர்வர்களின் தேர்வு முடிவுகள் அவர்கள் பதிவு செய்த செல்போன் எண்களுக்கு காலை 9:30 மணிக்கு மேல் குறுந்தகவலாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ள மல்யுத்த சம்மேளன தலைவர் திரு பிரிஜ் பூஷன் சிங்கை வரும் 21ஆம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும் என விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போராட்டக் களத்தில் குதித்துள்ள விவசாய அமைப்புகள் கெடு விதித்துள்ளன. மல்யுத்த சம்மேளன தலைவரும் பாஜக எம்பியுமான திரு பிரிஜ் பூஷன் சிங் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறி மல்யுத்த வீராங்கனைகள் சாக்சி மாலிக், வினேஷ் போகத் உட்பட 7 வீராங்கனைகள் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருமதி பிரியங்கா காந்தி, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விளையாட்டு வீரர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டை மறுத்துள்ள திரு பிரிஜ் பூஷன் சிங் இந்த விவகாரத்தில் தமக்கு எதிராக காங்கிரஸ் சதி செய்வதாக சாடியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் திரு பிரிஜ் பூஷன் சிங் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் சம்யுக்தா கிஷன் மோர்ச்சா உட்பட பல்வேறு விவசாய அமைப்புகள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதை அடுத்து போலீசாருக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. இந்த விவகாரத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதால் வீராங்கனைகள் போராட்டத்தை கைவிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனால் அதனை நிராகரித்துள்ள மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் 21ஆம் தேதிக்குள் திரு பிரிஜ் பூஷன் சிங்கை கைது செய்ய கெடு விதித்துள்ள விவசாய அமைப்புகள் இல்லையெனில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோரின் சொந்த மாநிலமான குஜராத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரத்தில் அம்பலமாகியுள்ளது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தகவலில் 2016 முதல் 2020 வரையிலான 5 ஆண்டுகளில் குஜராத் மாநிலத்தில் காணாமல் போன பெண்களின் விவரம் இடம்பெற்றுள்ளது. அதன்படி 2016ஆம் ஆண்டு 7,105 பெண்களும், 2017ஆம் ஆண்டு 7,712 பெண்களும், 2018ஆம் ஆண்டில் 9,246 பெண்களும், 2019இல் அதிகபட்சமாக 9,268 பெண்களும், 2020ஆம் ஆண்டு 8,290 பெண்களும் காணாமல் போயுள்ளனர். 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 41,621 பெண்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 2021ஆம் ஆண்டு குஜராத் சட்டப்பேரவையில் அம்மாநில அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் 2019-2020 ஓராண்டு காலகட்டத்தில் மட்டும் 4,722 பெண்கள் காணாமல் போய் உள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ், காவல் நிலையத்தில் பெண்கள் காணாமல் போவதாக அளிக்கப்படும் புகார்களின் மீது குஜராத் காவல்துறை அக்கறை காட்டுவதில்லை என்றும், போலீசாரின் அலட்சிய போக்கே ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் காணாமல் போவதற்கான காரணம் எனவும் சாடியுள்ளது. காணாமல் போகும் பெரும்பாலான பெண்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு விற்கப்படுவதாகவும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், பெண்கள் பாதுகாப்பு குறித்து நாடு முழுவதும் பாஜக தலைவர்கள் பேசி வரும் நிலையில் அக்கட்சி ஆளும் குஜராத் மாநிலத்திலேயே 40,000க்கும் அதிகமான பெண்கள் காணாமல் போயிருப்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் சொந்த மாநிலத்தில் பெண்கள் கடத்தப்படுவது பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே உணர்த்துவதாகவும் அக்கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை அருகே கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் 100 அடி பள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார். கிள்ளுக்குளவாய்ப்பட்டியில் இயங்கி வரும் கல்குவாரியில் காட்டுப்பட்டியை சேர்ந்த லக்ஷ்மணன் என்ற இளைஞர் ஹிட்டாச்சி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். நேற்று காலை பாறை உடைக்கும் பணியில் ஈடுபட்டபோது திடீரென பாறை சரிந்து விழுந்ததில் 100 அடி பள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து அங்கு வந்த மீட்புக் குழுவினர் 9 மணி நேரம் போராடி உடலை மீட்டனர். உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் கல்குவாரியில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே இளைஞர் உயிரிழப்புக்கு காரணம் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்திய கனிம வளத்துறை அதிகாரிகள் உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மேகமலை பகுதியில் அரிசி கொம்பனி நடமாட்டம் இருப்பதால் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று தேனி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கேரள மாநிலம் மூணாறு அருகே நடமாடிய அரிசி கொம்பன் யானை 10 பேரை அடித்துக் கொன்றது. இதையடுத்து பிடிக்கப்பட்ட அந்த யானையின் கழுத்தில் ரிசீவர் கருவி பொருத்தப்பட்டு கடந்த 30ஆம் தேதி தேக்கடி புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. அங்கிருந்து இடம்பெயர்ந்த அரிசி கொம்பன் தமிழக வனப்பகுதியான மேகமலைக்குள் நுழைந்துள்ளது. இதனால் எழுமலை உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆட்கொல்லி கொம்பனால் ஆபத்து ஏற்படுமோ என்ற பீதியில் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷஜீவனா நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகமலை வனப்பகுதியில் அரிசி கொம்பன் யானையின் நடமாட்டம் இருப்பதால் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சின்னமனூர், கம்பம், கூடலூர் வனச்சரகர்கள் தலைமையில் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ரிசீவர் கருவி மூலம் பெறப்படும் சமிக்ஞைகளின் அடிப்படையில் அரிசி கொம்பனை பின்தொடர்ந்து வருவதாக தேனி மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் முக்கிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். வார விடுமுறையுடன் கோடை விடுமுறையும் தொடங்கியிருப்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் நேற்று பயணிகளின் வருகையால் களை கட்டியது. காலை முதலே குவிந்த மக்கள் பொரித்த மீன்களை ருசித்தும் பரிசல்களில் சவாரி செய்தும் அருவிகளில் உற்சாக குளியலிட்டும் ஆனந்தமடைந்தனர். கோபி அருகே கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குவிந்த மக்கள் கோடை வெயிலுக்கு இதமாக குளித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. யானை, முதலை, மயில் என பல்வேறு உருவங்களில் காட்சிப்படுத்தப்பட்ட காய்கறிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மெய் சிலிர்த்தனர். ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து இந்த எலிஃபென்ட், இது வந்து நான் பேப்பர்ல பார்த்தேன். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்க்கணும். பனானாஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு வந்திருக்கேன். அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல அரேஞ்ச்மெண்ட், பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. எல்லாரும் அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ் கவர்மெண்ட்டு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மக்கள் ஈஸியாக வந்து போகிற மாதிரி, யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்டியிருக்க நட்சத்திர ஏரியை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏரியின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நீரூற்றுகள் பலரையும் கவர்ந்துள்ளது. கோடை மழையால் நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அங்கு குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் தலையணையில் குளித்து உற்சாகமாக பொழுதை கழித்தனர். கடலூரில் அப்பர் கரையேறிய ஐதீக நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சமண மதத்தை தழுவிய பல்லவ அரசர்களில் ஒருவரான மகேந்திரவர்மர் திருநாவுக்கரசர் எனும் அப்பர் அடிகளாரை கல்லை கட்டி கடலில் வீசினார். ஆனால் பதிகம் பாடி கல்லை தெப்பமாக மாற்றி அப்பர் கரை சேர்ந்தார். அப்பர் கரையேறிய இடம் கரையேறிவிட்ட குப்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோயிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர், அப்பர், பெரிய நாயகி, பாடலீஸ்வரர் ஆகியோர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். தேரடி தெரு, வண்டிப்பாளையம் வழியாக கரையேறிவிட்ட குப்பத்திற்கு சென்றவர்களுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் 9 முறை தெப்பத்தில் வலம் வந்த அப்பர் கரையேறி அங்குள்ள மண்டபத்தில் எழுந்தருளினார். மதுரை சித்திரை விழாவின் 7ஆம் நாளான நேற்று ராமராயர் மண்டபத்தில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளம் புறப்பட்டார். வழிநெடுகிலும் மண்டகப்படிகளில் அழகருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சனாதன காலத்தை மீண்டும் உருவாக்க நினைக்கிறாரா ஆளுநர் ரவி என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.